ஹாய் சிஸ்டர்ஸ், கஸ்டமரோட 3வது சாரீ. இதுக்கு நம்ம எப்படி ப்ளவுஸ் கஸ்டமைஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கஸ்டமர் வந்து ரோப் கேட்டிருந்தாங்க. நம்ம ரெடிமேட் ரோப் வந்து நம்ம இதில் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். நார்மல் வந்து யூ நெக்கு கேட்டிருந்தாங்க. யூ நெக்கில் லேஸ் எதுவுமே கேட்கவே இல்லை. நம்ம ரோப்பை வந்து இன்விசிபிளாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் அந்த நெக்கில் வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்பில் வந்து அது மேலேயே ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வரணும். நம்ம கரெக்டாக தைச்சோம்னா அது சூப்பராக நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். எப்பயுமே சென்டர் வந்து நடுவில் வந்து அந்த நெக் டிசைன் வந்து கட் பண்ணாதீங்க. அதை அப்படியே வச்சு நடுவில் வந்து ஒரு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்னும் சூப்பராக உங்களுக்கு வந்து விலகாமல் உங்களுக்கு அவுட்புட் வந்து நீங்கள் கட் பண்ண அப்படியே உங்களுக்கு வந்து அந்த அவுட்புட் கிடைக்கும். லைனிங் மேலே திருப்பி அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மெயின் ஃபேப்ரிக்கு திருப்பி விட்டு மெயின் ஃபேப்ரிக் மேலே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். ஏன் நம்ம 2 ஸ்டிச்சஸ் போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த சாரீக்கு நெக் டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக தெரியும். கஸ்டமர் வந்து மேலே எதுவும் லேஸ் அந்த மாதிரி எதுவும் வைக்க வேணாக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நார்மலாக ஸ்டிச் பண்ணுங்கள் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரெடிமேட் ரோப் மட்டும் தான் வச்சுருந்தோம். பட் கீழே வந்து டேஸில் வந்து நம்மளாக மேக் பண்ணியிருந்தோம். சும்மா எப்பயும் போல் நம்ம முக்கோண சேஃப் தான் பண்ணியிருந்தோம். அதில் வந்து சாரியோட கிளாத்து மேலே வச்சு அதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸோட கிளாத்து கீழே வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துருந்தோம். இதோட ஃபைனல் அவுட்புட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கஸ்டமர் இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஸ்லீவ்லேயுமே அந்த முக்கோண சேஃப்லேயுமே நம்ம சாரீ கிளாத்தை நடுவில் கொடுத்து ப்ளவுஸோட கிளாத்தை மேலேயும் கீழேயும் கொடுத்துருந்தோம். 3mm பீட் வந்து நம்ம அதில் ஒன்று வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தோம். கையிலையுமே நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்பில் ஒரு 3mm பீட் நம்ம கொடுத்துருந்தோம். அதே மாதிரி டேஸில்லையுமே அந்த மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக் சைடுமே ஒரு இது வச்சு அந்த 3mm பீட் ரவுண்ட் வச்சு பண்ணிடுவோம். ஃபைனல் அவுட்புட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.